Hey guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து நிறையா நம்ம அடுத்தடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம 5வது வீடியோ வந்து சிஎஃப்எஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சிஎஃப்எஸ்னால் ஃபயர்வால். ஃபயர்வால் வந்து நம்ம சி பண்ணால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து 4 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ விபிஎஸ் சர்வர், டெடிகேட்டட் சர்வர் வச்சுருக்கிறது எல்லாமே செட்டிங்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்த்து எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்கான நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டுருக்கோம். இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரையல் வெர்ஷன் போட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸ் நான் காட்டியிருப்பேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபயர்வால் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இது கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ப்ளக்இன் சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபயர்வாலே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். டெர்மினலில் சிடி ரூட் சொல்லி டைப் பண்ணுங்கள். சிடி ரூட் டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ரூட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நான் டைப் பண்ண சொன்னேன், டைப் பண்ணிக்க. நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். இந்த கமெண்ட் அப்படியே எடுத்து நீங்கள் எப்படி நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ சிஎஃப்எஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, கொடுங்க. நம்ம எப்படி வந்து கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இது அப்படியே நீங்கள் நான் எப்படி டைப் பண்ணி வச்சுருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஒன்று எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து லாஸ்ட் கமாண்டு இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா, இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. இது சின்னதாக முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சின்னதாக தான் ஆகும். ஸோ sudo dnf install firewall. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ளக்இன்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை. நம்ம வந்து இப்போ பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ நம்ம பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் செக்யூரிட்டி வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிளில் தான் இருக்கும், டெஸ்ட் மோடில் தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அது நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சிஎஃப்எஸ் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். அப்படி கீழே வந்தீங்கன்னா ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்ள இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டெஸ்டிங் சொல்லியிருக்கோம், இது வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் சிஎஃப்எஸ் ப்ளஸ் எல்எஃப்டின்னு சொல்லி கேட்பாங்க, அதுவும் கொடுத்துருங்க. இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபயர்வால் வந்து எனபிள் ஆயிரும். பார்த்தீங்களா, ஃபயர்வால் வந்து எனபிள் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் சின்ன வீடியோ. ஸோ ஃபயர்வால் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் இன்னொன்று இருக்குது, சிஎஃப்எஸில் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபயர்வால் கான்ஃபிகரேஷனில் வாங்க. அந்த பிறகு மேலே வந்து நிறைய ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து IP4 போர்ட்டில் வாங்க. போர்ட்டில் வந்து நிறையா போர்ட் சொல்லி நிறைய இருக்குது. பார்த்தீங்களா, இதில் எல்லாமே போர்ட் நம்பர், எல்லாமே போர்ட் நம்பர் நம்மளுக்கு யூஸ் ஆகிற நம்பர். ஓகேங்களா, இந்த 25 எல்லாமே பார்த்தீங்கன்னா SMTP யூஸ் ஆகும். 465 SMTP, 587 SMTP, அப்புறம் 2087ன்றது நம்ம வந்து WHM, 83ன்றது சி பேனலு. இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து ஒவ்வொரு போர்ட்டுமே ஒவ்வொரு வேலை செய்யும். ஓகேங்களா, 22ன்றது பார்த்தீங்கன்னா FTP அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து எந்த போர்ட் இல்லையோ அந்த போர்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ எது வந்து பிளாக் ஆகிருக்கோ அதை வந்து அன்பிளாக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்தாலே தெரியும், நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு கேம் வந்துடும். ஓகேங்களா, சரி காய்ஸ், நம்ம சேனலை பார்க்காதவங்க தொடர்ந்து பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் தொடர்ந்து நம்ம என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணலாம், இதெல்லாம் இன்னும் நல்லா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.